ஷே விஸ்டோ பிரமா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பத்திரப்பதிவு வெளியில் வென்றிருக்கு. நாய் மண்டை ஓடு மூளை வைக்காரு. ஏற்றியாச்சு. ஏற்றி எல்லா பேருக்கும் சப்பு சப்புன்னு ஒரு அரை உச்சித்தலையில் அடித்து ஏற்றிட்டான். 8 நாட்டு சனீஸ்வரி. ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு. இது என்ன கணக்குன்னு தெரியாடா? சோழி முடிய போகிற பூமி எழுதி எழுதி தின்னு உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் குளிர் காயுதியில் அதுக்கு தண்டனை கொடுக்கார். கடவுள் தான் தண்டனை கொடுக்க முடியும். ஏண்டா, பூமியை அழிக்க வந்த பாய்ப்பேக பூரா அழிக்க வந்த பாய்ப்பேக கணக்கு போட்டாரா? சோழி முடிஞ்சேடா. இவ்வளோ நாள் கணக்கு போட்டதில் அப்படியே நவண்டு வந்து கொண்டே இருந்தது. இப்போ சோழி முடிச்சிருவார். அவன் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை வாங்கித்தான் தீரணும். எல்லாம் கேட்டுக்கோடா. பத்திரம் இடத்துக்குள்ள அதிகாரி பூரா நியமித்து ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி பாழாக்கி பூமியை பாழாக்கிட்டியாடா. இல்லை, மனித பிறவி நீ பிறந்தேனா இருக்கேனா இருக்கிற இடம் அவ்வளோதான். விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. உன் உயிர் வாழறதுக்கு என்னடா வேணும்? எல்லாம் அழித்து பூரா பில்டிங்கு டாக்டராக கெட்டாடா கொடுத்துருக்காரு. எல்லாம் பில்டிங்காக கெட்டு 2ஆம் நம்பர் தொழில் பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காரு. அவன் டெல்லியிலேருந்து 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறதுக்கு பூமியில் என்ன எடுக்கணும்? மலையை உடைக்கவா, சுரங்கத்தை எடுக்கவா, டென்ஷன் எடுக்கவான்னு ஒவ்வொரு இதுக்கு கருவிகளை கண்டுபிடிச்சி பூரா பூமியிலேருந்து தோண்டி எடுக்கான். அவன் சீக்கிரமாக அடிபட்டு துவைச்சி எடுத்து போடுவாங்க. அவன் அடிபட்டு தான் போவான் பிரதமர். அவன் இந்த ஜென்மத்தில் அழிக்க வந்த பாய்ப்பே அடி வாங்குவான். வாங்காமலே இருக்க மாட்டான். அது எப்படியாவது சிக்கலில் உள்ளே கொண்டு போய் மாட்டி விட்டுருவார். கடவுள் ஒன்று தான் முடியும். புரியுதா? கடவுள் ஒன்று தான் முடியும். முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா கணக்கு. பத்திரப்பதிவு வெளியில் வென்று இவனுக்கு குடும்பத்தாருக்கு எல்லாமே இவன் குடும்பத்தார் பூராமே மண்டையில் நாய் ஓடு. அவன் மண்டை நடுவு சென்றில் அடித்து சப்புன்னு மெமரி கார்டு மாதிரி ஏற்றியாச்சு. புரியுதா? மெமரி ஏற்றி பாய்க்கலடா. எல்லாம் இப்போ உள்ள விஞ்ஞானிகளை உட்காந்து பாய்க்கல. அதை மாதிரி கடவுளுடைய பவரால் உன் உச்சி தலையில் ஏற்றியாச்சு. நாய் மாதிரி குதறுவேன், நாய் மாதிரி கடிக்க போவேன், நாய் மாதிரி திம்ப, நாய் மாதிரி உன்னுடைய முகம் அப்படியே சேப்பாக வடிஞ்சிடும். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு வருது. எல்லாம் அனைத்தும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த முகரை நாய் மாதிரியே வடித்து கொண்டு வந்துடுவார். புரியுதா? நாயை மாதிரி வடித்தாத்த அடுத்ததாக ஒழுங்காக போவான். ஒழுங்காக போய் ஒழுங்காக வருவான். புரியுதாடா? அதான் நாய் மண்டை ஓடு மூளை. அப்போ இந்த பவரை உள்ளே விட்டாச்சுன்னா உனக்கு என்னடா இருக்கும்? உன் மூஞ்சி நாய் மாதிரியே வடிஞ்சு வரும். எங்கே போனாலும் நாய் மாதிரி குதறுவேன், நாய் மாதிரி பேசுவேன், நாய் மாதிரி அடிப்பான், நாய் மாதிரி கையெழுத்து போடுவான், நாய் மாதிரி அந்த மொட்டையம் பேப்பர் அதுலேயும் சொல்லியாச்சுல குடுக்கல் வாங்கல அடிதடி எல்லாமே வரும். அதுதான் நாய் மண்டை ஓடு மூளை. பத்திரப்பதிவு வெளியில் வென்று எல்லாம் உள்ளே மாட்டி வருவான். அந்த டைமில் உள்ளே மாட்டுவான். முக்கால் சத்தியம்.